ஒரு தடவை செஞ்சுட்டா போதும். இந்த குழம்புக்கு நீங்கள் ரொம்ப அடிக்ட் ஆகிடுவீங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். நம்ம மதுரை ஸ்டைலில் பச்சை மொச்சப்பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது எங்கள் ஊர் உழவர் சந்தையில் வாங்கின பச்சை மொச்சப்பயிறு. நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறத விட இந்த உழவர் சந்தையில் வாங்கினது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ரொம்ப ஆர்கானிக்காகவும் இருக்கும். இப்போது ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2லேருந்து 3 டம்ளர் தண்ணி விட்டுட்டு மொச்சப்பயிறு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் குக்கரில் வேக வைக்காமல் நீங்கள் வடச்சட்டியிலே நீங்கள் டேரெக்டாகவே வேகவும் வச்சுக்கலாம். உங்கள் விருப்பம்தான். இது வேகிறதுக்கு நடுவில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு அரை மூடி தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது தேங்காய் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து ஊற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இதோட டேஸ்ட்டுக்கு முக்கியமான சீக்ரெட்டு. அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு 10 பல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டே வந்து சின்ன வெங்காயம் இந்த நல்லெண்ணெய் மட்டும்தான். அந்த 2தோட காம்போ தான் இந்த குழம்பை வந்து வேறு லெவலுக்கு டேஸ்ட்டுக்கு கொண்டு போகும். இப்போ அது நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2லேருந்து 3 நாட்டு தக்காளி சேர்த்துக்கோங்க. இதுவும் உழவர் சந்தையில் வாங்கினது தான். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு 6லேருந்து 7 நாட்டு கத்திரிக்காய் கழுவி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இங்கே சில நம்ம ஊரில் வாங்குகிற கத்திரிக்காயெல்லாம் ஒரு மாதிரி கெமிக்கல் மருந்து வாடை அடிக்கும். இது வந்து அப்படி கிடையாது. பார்க்கும்போது நல்லா பிஞ்சு கத்திரிக்காய், தோட்டத்துக்காயின்னு சொல்லுவாங்க. இப்போது 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். ஏன்னா நம்ம மொச்சப்பயிரில் இருக்க தண்ணி அதில் சேர்த்துப்போம். அதனால் தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது புளிக்குழம்பு. இப்போது அந்த கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே இப்போ நம்ம மொச்சப்பயிறு 3 விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்போ நல்லா கத்திரிக்காய் வெந்துட்டுருக்கு. இப்போது மொச்சப்பயிறு இதோடு சேர்த்துக்கலாம். அப்படியே நல்லா வாசனையும் நல்லா கம கம்மன்னு அப்படியே வீடவே தூக்குது. இப்போது இந்த மொச்சப்பயிரும் கத்திரிக்காயும் இந்த குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா கொதி வரட்டும். அப்போ தான் அந்த மொச்சப்பயிரில் இருக்கிற டேஸ்ட் வந்து குழம்புல இறங்கும். குழம்புல இருக்க டேஸ்ட் வந்து மொச்சப்பயிரில் இறங்கும். இப்போ ஓரளவுக்கு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். இப்போ அந்த புளியை ஊற்றி 10 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ திக்காக அழகாக எண்ணெய் தெரிஞ்சு வந்துடுச்சுன்னு குழம்பு. இப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் சேர்க்காமையும் இந்த குழம்பு வைக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம இதில் பூண்டும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அப்படி நீங்கள் தேங்காய் சேர்க்காமல் நீங்கள் செய்கிறவங்களா இருந்தால் பூண்டை வந்து நீங்கள் ஆரம்பத்துலேயே நீங்கள் வெங்காயம் தாளிக்கும் போதே பூண்டையும் சேர்த்து நீங்கள் தாளிச்சிருங்க. நான் ஏன் தேங்காயில் அரைச்சி போட்டிருக்கேன்னா குழம்பு இன்னும் ரொம்ப வாசமாக இருக்கும். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஒரு தட்டு சோறு போட்டு இந்த குழம்பை ஊற்றி அதில் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் விட்டு குழச்சி பிசைஞ்சு சாப்பிட்டா அப்படியே சொர்க்கமாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மொச்சப்பயிறு கிடைக்கிற சீசன்லேயே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறுபடியும் வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்.